ஆவாகனம் பண்ணாமலே சாநித்தியம் இருக்கிற ஒரே இடம் பசுமாடு தான். யாரை பார்த்தாலும் பிரியமா பேசு, இதுவே புண்ணியம். இதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, யாருக்குமே மனசை அடக்கிறது. அதுக்கு பிராணாயாமம் தான் பூர்ணமா ஹெல்ப் பண்ணும். ஒரு 4 வரியில எவ்வளவு தர்மம் சொல்லிட்டார் பாருங்க திருமூலர். ஆவிற்கொரு கையுறை. கோக்ராசம் 33 கோடி தேவதைகள். நீங்கள் ஒரு கணபதி பூஜை பண்ணணும்னா ஒரு மஞ்சள் பொடி, அந்த மஞ்சள் பொடியில் கணானந்தா சொல்லி ஆவாகனம் பண்ணணும், அப்போ தான் கணபதி வருவார். இப்போ கோவிலில் இருக்கார், குருவாயூரப்பன் இருக்கார், சாஸ்தா இருக்கார், அம்பாள் இருக்கா, மகாகணபதி இருக்கா, ஆவாகனம் பண்ணால் தான் வருவார். விக்கிரகமாக வச்சா சுவாமி வரமாட்டார். அதில் பிரதிஷ்டை பண்ணும்பொழுது ஆவாகனம் பண்ணணும், பண்ணினாதான் வருவார். ஆவாகனம் பண்ணினாதான் அந்தந்த தேவதையோட சாநித்தியம் இருக்கும். ஆவாகனம் பண்ணாமலே சாநித்தியம் இருக்கிற ஒரே இடம் பசுமாடு தான், கோமாதா. அங்கே ஆவாகனமே கிடையாது. 33 கோடி தேவதைகள் நித்தியவாசம். அங்கே ஆவாகயாமியே சொல்ல வேண்டாம், ஆசனம் சமர்ப்பயாமி தான் அங்கே நித்தியமாக இருக்கா. அப்பேற்பட்ட பசுக்களுக்கு தினம் இந்த பம்பாயில் எங்கே போய் கொடுக்கறது? இந்த குஜராத் ராஜஸ்தானில் கூட பரவாயில்ல, ரோடுலெல்லாம் நிறையா சஞ்சாரம் பண்ணுறது பசுக்கள். ஆவிற்கொரு கையுறை, இதெல்லாம் கூட சிரமசாத்தியம். நீ க்ஷேமமாக இருக்கணும்னா கடைசியாக ஒன்று சொல்கிறார், யாவர்க்குமா பிறர் கிண்ணுரை தானே. யாரை பார்த்தாலும் பிரியமா பேசு, இதுவே புண்ணியம்ங்கிறார். ஜிஹ்வாமே மதுமத்தமா. உபனிஷத்து பிரார்த்தனை பண்றது, என்னுடைய நாக்கு வாக்கு இனிமையா இருக்கு. யார்கிட்டையும் இனிமையா பேசணுங்கிறது ஒரு விரதமா வச்சு. பிரியவிரதன்னு ஒரு ராஜா பாகவதத்தில் வருது, 5வது ஸ்கந்தத்தில் வருது பிரியவிரத சரித்திரம். முதல் அத்தியாயமே அவன் கதை தான். அந்த பிரியவிரதனுக்கு ஏன் பிரியவிரதன்னு பேர் வந்ததுன்னா, எல்லார்ட்டையும் பிரியமா இருக்கணுங்கிறத விரதமா வச்சுட்டாலாம். அதனால தான் பிரியவிரதன் பேர். அதனால நாம் என்ன பண்ணணும்னா, எல்லார்ட்டையும் பிரியமா பேசணும். விரோதியா இருந்தா கூட பிரியமா பேசணும், சத்ருவா இருந்தா கூட பிரியமா பேசணும். எல்லார்ட்டையும் பிரியமா பேச. சில பேர்கிட்ட பேச்சை கொடுத்தா ஏண்டா கொடுத்தோம்னு ஆயிடும். அவர் வள்ளுன்னு விழுவர்ன மேலே நாய் மாதிரி விழு. அதுக்கு மனுஷ ஜென்மா வேண்டாமே, நாயாவே பொறுக்கலாமே. வள்ளு விழுறதுக்கு நாய். சில பேர் சிடுங்கிறா பாருங்க, எப்போதும் கோபம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மாற்றிக்கணும். மாற்ற முடியாமல் இல்லை, கொஞ்சம் யோஜனை, நம்மளை பற்றி நாம் யோஜனை பண்ணணும். நீ இது மாதிரி விடுன்னு விழுறியே, உன்னை விடுன்னு விழுந்தா உனக்கு மனசு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஆத்மவத் சர்வபூதானி. உன்னை மாதிரியே பிறரை நினை. அது மாதிரியே நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அபியாசம் பண்ணிட்டு இருந்தால் அது குறைஞ்சிரும். இந்த சிடுங்கவே கூடாது, சிடுமூஞ்சியாக இருக்கக்கூடாது, எப்போது சிரிச்சுண்டு இருக்கணும். சிரமம் வந்தால் கூட அந்த நேரத்தில் கூட பிரசன்னமாக தான் இருக்கு. இதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னா, அபியாசம். ஓ மனசு தானே, ஓ மனசை உனக்கு சொன்னத்தை கேட்க வைக்கணும். இப்போ நீ மனசு சொன்னதை கேட்கறதுனால தான் கஷ்டப்படுற. அதுக்கு நீ அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படிலாம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, சந்தியாவந்தனம் முன்னது மூக்கை தொட்டு காது தொட்டு, மூக்கை தொட்டு காது தொட்டு ஓம்பூக்கு பண்ணுற பரிந்தும் சதாபிஷேகம் வந்தாலும் வராது. இதெல்லாம் 10 ஓம்பூக்கு பண்ணுன்னா 10 தடவை மூக்கையும் காதையும் தொடுறோம். என்ன அரிக்கிறதா என்ன? இப்படியா ஓம்பூக்கு பண்ணுறது? பிராணாயாமமாக பண்ண. அது 5 வயசில் பூனல் போட்டால் அவன் பிராணாயாமம் பண்ணக்கூடாது, 14 வயசு வரைக்கும் பண்ணக்கூடாது. அதனால அவனை மூக்கை பிடிச்சின்னு ஓம்பூக்கு சொல்லி காதை தொடுன்னா, நீ சதாபிஷேகம் ஆகிடுது. இன்னும் மூக்கு பிடிச்சின்னு காதை தொட்டா என்ன அர்த்தம்? அந்த 14 வயசு தாண்டினா பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணினா மனசு நன்னாயிடும். மனசு கிளியராக இருக்கணும்.
மனசு ஸ்வச்சம்னா சுத்தமாக இருக்கணும், மனசு நமக்கு சுவாதீனமாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, இப்பயே பஜனை பண்ணுறோம், இத்தனை பேர் உட்காந்துன்னு கேட்குறேன், கதை கேட்குறேன். அப்பப்போ வேணால் கொஞ்சம் ஆற்றுக்கு மனசு போகிற மாதிரி போகிறதே தவிர உடனே வந்துடுது. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், இந்த பக்கம் இந்த பக்கம் யாருமே திரும்பலை, என்னையே தான் பார்த்துட்டு இருக்கேன். பஜனை பண்ணும்போது என்ன தான் பார்க்குறேன், நான் கதை சொல்லும்போது பார்க்குறேன். என்னமா உங்களால் பார்க்க முடியுதுன்னா, முதல்ல நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நீங்கள் என்கிட்ட இருப்பீங்க. முதல்ல இங்கே மேடையில் உட்கார்றவன் அதை பண்ணணும். முதல்ல நல்ல சக்தி ஆத்ம பலம் இருக்கணும், யோகாபியாசம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். நம்ம மனசை அடக்கினாதானே எதிர்த்தா மாதிரி உட்கார்றவாளுடைய மனசை அடங்கும். அதனால இதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, யாருக்குமே மனசை அடக்கிறது, அதுக்கு பிராணாயாமம் தான் பூர்ணமாக ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி மனசை அடக்கி இதுக்கு ஒரு அபியாசம் கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு அது நமக்கு சுவாதீனமாக இருக்கும். அப்போ தான் இந்த சிடுங்கிறதெல்லாம் போகும். நாம் இனிமையாக பேசுகிற ஒரு 4 வரியில் எவ்வளவு தர்மம் சொல்லிட்டார் பாருங்க திருமூலர். இது போல தான் 3000 இருக்கு, திருமந்திரம்னு பேர். இவளுடைய அபிப்பிராயங்கள்லாம் என்னென்ன, தர்மம், தர்மத்தை ரட்சிக்க. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.